1 வீக்குக்கு முன்னாடி நம்மளுடைய தேனீ பெட்டிகள் வந்து பறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு அடை வந்து வீணாகக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னொரு தேன் கூட்டில் அதை நம்ம மெர்ஜ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அது என்ன ஆயிருக்கு அப்படின்றதான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ தேனீ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்பில் நம்ம உள்ளே வச்சுருக்கோம். ஸோ அது என்ன எப்படி இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வாங்க. ஓகே, எல்லா பாக்ஸ்லையுமே நம்ம வந்து 2 அடுக்கு தான் போட்டிருப்போம். பட் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு அடை இருக்குது அப்படின்னு தான் இந்த 3வது அடுக்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். ஸோ தேனீ ஈக்களுமே கீழே உட்காந்துட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நான் கவர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டேன். பாக்ஸை லைட்டாக ஓப்பன் பண்ணுறேன். தெரியுதா, 3 அடைகள் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குது? ஆக்சுவலாக இந்த அடையை வந்து நம்ம கட்டி தான் வச்சோம். இந்த அடையில் எதுவுமே ஒர்க் பண்ணலை, தேனீக்கள் எதுவுமே இந்த அடையில் ஒர்க் பண்ணலை. ஸோ அதனால் இந்த அடையை எடுத்துட்டுலான்னு நினைக்கிறேன். ஓகே, இதை எடுத்து பார்க்கலாம் தேனீ எதனா வச்சுருக்கா அப்படின்னு. நம்ம தேன் கூட்டில் தேன் அடையை எடுக்கும் போது நம்ம ரொம்ப பொறுமையாக எடுக்கணும். ஆட்டணும் அப்படின்னா கொட்டிடும். ஸோ உங்களுக்கு ஜொலிக்குதில்ல, தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து தேன் தான் வச்சுருக்கு. ஸோ அடியில் மட்டும் கொஞ்சோண்டு தேன் வச்சுருக்கு, மேலெலாம் வைக்கலை. அதே மாதிரி பொறுமையாக வச்சிடலாம். ஸோ புதுசாக வச்ச அடையை நம்ம எடுத்து தான் ஆகணும். அது வந்து இந்த கூண்டு கூட வைக்க முடியாது. ஸோ வேறு எதனா பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கீழே வந்து இன்னும் நிறைய ஈக்கள் இருக்கும். பார்த்தீங்களா கீழே அடை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதில் தான் நிறைய ஈ இருக்கும். இதுவுமே நம்ம எடுத்துட்டு க்ளீன் பண்ணணும். தேனீக்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உள்ள பாருங்கள், தேனீ எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ இதுவுமே நம்ம எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணணும். அதுவுமே ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அடிப்பலகையில் இதனா தூசுகள் இருக்கும் பாருங்கள். பல்லி இருக்குது பாருங்கள், பல்லி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பல்லிலாம் வந்து நம்ம யாரை விடவே கூடாது. பல்லி ஏறிச்சு அப்படின்னாலே ஒவ்வொரு ஈயாக சாப்பிட ஆரம்பிச்சிடும். பல்லிலாம் யாரை விடாமல் பார்த்துக்குங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். அதில் தெரியுதா உங்களுக்கு சின்ன சின்ன தூசிகள் இருக்கும். ஸோ அந்த தூசிகளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த இடத்துலலாம் பாருங்கள் சின்ன சின்ன தூசிகள் இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்பப்போ வந்து பார்த்து ரிமூவ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா தேனீ கூட்டில் இருந்து தேனீகள் வந்து போக ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். ஸோ இந்த பலவை க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வச்சுருந்தோமோ அதேமாரி அடுக்கணும்னா நம்ம வந்து ஒரு தேனீ கூண்டை இப்படி தான் க்ளீன் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து இந்த பலவையில் இருந்த எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இதில் க்ளீனாக பலவை இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஈக்கள் வந்து கொஞ்சம் கோபமாக இருக்கும், ஆக்ரோஷமாக பறந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வைக்க போகும்போது இது ஒரு ரூம் அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு. இதோ கொஞ்சம் வெட்ட வெளினா நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக கூட வச்சிடலாம். நான் வந்து இந்த ரூமில் போயிட்டு இப்போ வைக்க போகிறேன். ஈக்கெல்லாம் பறந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம், அதனால் பார்த்து போயிட்டு வைங்க, இல்லைனா ஈ கொட்டிடும். ஓகேவா? எந்த இடத்துல இருந்துச்சோ அதே மாதிரி வச்சிடலாம். அதே மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி நம்ம பாக்ஸை தூக்கி மெதுவாக தூக்கி வைங்க, வேகமாக தூக்கி வச்சிடாதீங்க, கொட்டிடும். ஸோ ரொம்ப மெதுவாக எடுத்துகிட்டு வந்து வைங்க.
இந்த பாக்ஸை வச்சோடனே பாருங்கள் எல்லா ஈக்களும் வந்து உள்ளே டக்கு டக்கு டக்குன்னு போக ஆரம்பிச்சிடும். பாருங்கள் ஒவ்வொரு ஈயாக உள்ளே போயிட்டே இருக்கும், வேக வேகமாக போகும். ஜஸ்ட் இந்த ஈயை நம்ம தட்டோன்னு வச்சிங்கன்னா டப்பு டப்புன்னு இப்போ உள்ளே போகும். ஒன்று ஒன்றா நம்ம பாக்ஸ் வச்சோடனே அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா உள்ளே போயிட்டே இருக்கும். நம்ம இந்த இதை எடுத்துருந்தோம், இதையுமே நம்ம உள்ளே போட்டுருவோம். இன்னும் இது வந்து அடை கட்டாமல் இருக்குது, போக போக இதுவுமே அடை கட்ட ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி அடை கட்டணும் ஒரு இதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அடையை எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அடை எந்த அளவுக்கு சின்னதாக அழகாக கட்டியிருக்கு பாருங்கள். இது போக போக கட்டி பெருசாகிக்கும். இது இருக்குது பாருங்கள் பெரிய அடை. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ஒன் கையில் ஹேண்டில் பண்ண முடியாது. நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு இருக்கேன், ஒரு கையில் தான் எல்லாமே உங்களுக்கு எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு கையில் அவ்வளோ பெரிய அடையை தூக்கணும் அப்படின்னா அதை கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடை டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நம்மளால் கிட்டவே நிற்க முடியாது, நம்மளை மொத்தமாக கொட்டிடும். ஸோ அதனால் நான் அதை இப்போ எடுக்கலை. பார்த்தீங்களா நம்ம இது போனோடனே அது எந்த அளவுக்கு ஆக்ஷன் கொடுக்குதுன்னு. ஆல்ரெடி செத்து போன ஈயெல்லாம் தள்ளிட்டு அகைன் நம்ம இதில் வந்து பார்த்துட்டு இதில் இப்போ தான் அடை கட்டுது. ஸோ இதையுமே எடுத்து வச்சிடலாம். மேலே ஒரு சில ஈக்கள் அடிப்படும் தான். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு அடிப்படாத அளவுக்கு பார்த்து இந்த ஈயம் இல்லாமல் வைங்க. அப்பயும் ஒரு சில ஈக்கள் அடிப்பட்டுச்சுன்னா அதுக்கு எதுவும் பண்ண முடியாது, அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம இன்னும் மேலேயே நிற்க வச்சு கட்டணும் இதை. ஸோ கட்டினா தான் இதில் ஈக்கள் எதனா பண்ணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாழை மட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் கட்டி நம்ம வைக்கலாம். ஸோ அது வரைக்கும் இது இங்கேயே இருக்கட்டும். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப எடுத்துகிட்டு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம், அதனால் இங்கேயே இருக்கட்டும். ஸோ அதையுமே வச்சாச்சு. ஃபைனலாக இந்த மூடியை போட்டு மூடிட்டு நம்ம போகலாம். ஸோ அவ்வளோதான், மூடி வச்சோன்னா கட்டணும். கட்டுறது ஒன்றும் இல்லை, சும்மா கொஞ்சம் டைட்டாக இறுக்கி கட்டினா போதும். கீழே அந்த கம்பி இருக்கிற அந்த கம்பியோடு சேர்த்து நீங்கள் இறுக்கி கட்டுங்க. ஸோ இறுக்கி கட்டிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோதான். தேனீக்கள் சம்மந்தமாக உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கும் சுத்தமான தேன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வெப்சைட் லிங்க்கும் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. டாடா பை பை. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ டோர் இப்படி தான் சாத்தி இருக்கும். ஸோ கொஞ்சமாக இந்த கேஸ் இருக்குல்ல, இந்த கேஸ் இருந்தாலே போதும், பூச்சிக்கள் வந்து வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கும். இது வந்து ஒரு சேஃபான இடமா இருக்கும், சேஃபாக இருக்கும். இதே வெட்டலையில் வைக்கிறீங்க அப்படின்னா இன்கேஸ் மழை பெய்யுது, மழையெல்லாம் நனைஞ்சிட்டு தான் இருக்கும், பட் வெயில் வந்து ரொம்ப படக்கூடாது, அதை பார்த்துக்குங்க. ஸோ வெயில் படாத ஒரு இடமா வைங்க. இது உள்ளே வந்து அந்தளவுக்கு ஹீட்லாம் இருக்காது, அதனால் இது உள்ளே வச்சுருக்கோம். ஸோ இந்த கேஸில் வந்து ஈக்கள் வந்து வெளியே போயிட்டு வந்தால் போதும். தேனி சம்மந்தமாக வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கும் சுத்தமான தேன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனோட நம்பரும் என்னோட வெப்சைட்டோட லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ அதில் போய்ட்டு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. டாட்டா பை பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும்.